ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். இன்றைக்கி நம்ம இஎஸ்ஐசி 2019ஓட ஷிஃப்ட் 1ஓட தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ட்ரோப்போமயோசின் இந்த மசில் ஃபைபர் இஸ் அ டேஷ் ப்ரோட்டீன். ஓகேவா? ஸோ மசிலில் வந்துட்டு நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். அதில் வந்துட்டு ட்ரோப்போமயோசின் அண்ட் ட்ரோப்போனின் ஆர் த ரெகுலேட்டரி ப்ரோட்டீன்ஸ் present in the muscles. Then பெப்சினோஜன் இன் ஸ்டொமக் இஸ் செக்ரீட்டட் பை. ஓகேவா? ஸோ இதில் ஸ்டொமக்கில் நிறைய பார்ட்ஸ் இருக்குது, ஆண்ட்ரம், பாடி, அதை மாதிரி அதில் வந்துட்டு சீஃப் செல், பரைட்டல் செல்ஸ் அது மாதிரி இருக்குது. பெப்சினோஜன் இன் ஸ்டொமக் இஸ் செக்ரீட்டட் ஃப்ரம் சீஃப் செல்ஸ். The normal order of event takes place during second stage of labor is descent, flexion, internal rotation, crowning and extension. நான் டைரெக்டாக ஆன்சர் கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ் வேறு இருந்துச்சு. Next, the organ does not lie in pelvic cavity is. ஓகேவா? பெல்விக் கேவிட்டியில் இல்லாத ஆர்கன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யூரினரி பிளாடர், ரெக்டம், டிரான்ஸ்வர்ஸ் கோலன், ஃபெலோப்பியன் டியூப். ஃபெலோப்பியன் டியூப்பு, ரெக்டம், யூரினரி பிளாடர் எல்லாமே பெல்விக் ஆர்கன் தான். டிரான்ஸ்வர்ஸ் கோலன் கிடையாது. தென் கரெக்ட் ஸ்டேஜ் ஆஃப் பாக்டீரியல் க்ரோத் கர்வ் இஸ். ஓகேவா? ஸோ ஒரு பாக்டீரியா எப்படி வளருது அப்படின்னா, there are 4 stages are there. First stage is lag stage, second stage is exponential, third is stationary and fourth is decline. ஓகேவா? லேக்னா என்னென்னா அதோட நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். எக்ஸ்போனென்ஷியல்னா அது அப்படியே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 பாக்டீரியா அப்படியே இருக்கும், திடீர்னு பார்த்தா அது 1000 பாக்டீரியா மாறும். ஓகேவா? அந்த 1000 பாக்டீரியா மாறுறது தான் அந்த எக்ஸ்போனென்ஷியல் ஸ்டேஜுங்கிறது. அதுக்கப்புறம் அந்த 1000 பாக்டீரியா அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் நம்ம பாடியில். அதான் ஸ்டேஷ்னரி ஸ்டேஜ். அப்புறம் கொஞ்சமாக அதோட கவுண்ட் கம்மியாகிட்டே திருப்பி ஜீரோக்கு வரும். அதுதான் வந்துட்டு டிக்ளைன் ஸ்டேஜ். ஓகேவா? ஸோ பாக்டீரியல் க்ரோத் கர்வ் வந்துட்டு 4 ஸ்டேஜஸ்: லேக், எக்ஸ்போனென்ஷியல், ஸ்டேஷ்னரி அண்ட் டிக்ளைன். தென் விச் ஆஃப் த பிலோ இஸ் அ மார்டாலிட்டி இண்டிகேட்டர். மார்டாலிட்டினாலே டெத், டிசபிலிட்டி கிடையாது, இன்சிடென்ஸும் கிடையாது, ப்ரிவலன்ஸும் கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் crude death rate. Then false belief are firmly maintained even though they are not shared by others is known as delirium. Genera that needs paradoxial for growth is. என்னதான் அது புரியாத கொஷினாக இருக்குன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. ஆக்சுவலாக வந்து பைரிடாக்சல், இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் பைரிடாக்சின், வைட்டமின். ஓகேவா? ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, எந்த ஒரு விஷயத்துக்கு வைட்டமின் தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே காக்கை, ஆரோகாக்கஸ், என்டிரோகாக்கஸ், பெடிகோகாக்கஸ் அண்ட் கிரானுலா கட்டேலா. ஓகேவா? ஸோ அதில் கிரானுலா கட்டேலா இஸ் ப்ரெசன்ட் இன் அவர் நார்மல் ஃப்ளோராவாக இருக்கும். ஓகே, நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் இருக்க நார்மல் பாக்டீரியாவோட பேர் தான் கிரானுலா கட்டேலா. அது இருக்கணும்னா அதுக்கு தேவை வந்துட்டு நம்மளோட வைட்டமின் தான். ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ ரிகார்டிங் PAH, pregnancy induced hypertensionக்கான ட்ரூ என்ன? பிபி ரைஸ்ட் 20 weeks gestation, also called gestation hypertension, visual disturbance are always seen, proteinuria is usually present. ஓகேவா? எல்லாமே இருக்கும், ஆனால் அதில் மோஸ்ட் ஸ்பெசிஃபிக்கான ஆன்சர் வந்துட்டு ஆல்சோ கால் ஜெஸ்டேஷனல் ஹைப்பர் தான். ஓகேவா? விஷுவல் டிஸ்டர்பன்ஸ் ஆல்வேஸ் சீன் கிடையாது, இருக்கலாம். தென் புரோட்டீன்யூரியா ப்ரீ எக்லாம்ஷியாவில் மட்டும்தான் இருக்கும். டீபோலரைசேஷன் இன் அ நர்வ் ஆக்ஷன் பொட்டென்ஷியல் இஸ் டியூ டு. டீபோலரைசேஷன்னா என்ன? மூவிங் டுவர்ட்ஸ் அ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் தான் டீபோலரைசேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரீபோலரைசேஷன் அப்படியே ஆப்போசிட், நெகட்டிவ் சார்ஜ்டு நோக்கி வரும். ஸோ டீபோலரைசேஷன் இன் நர்வ் இஸ் டியூ டு ஓப்பனிங் ஆஃப் சோடியம் சேனல்ஸ். Next question, in a patient taking high dose of acetaminophen. Acetaminophenனா ஒன்றும் இல்லை, நம்ம பேரஸ்டமால்லாம் over a prolonged period, parameter to be monitored is. ஓகேவா? acetaminophen toxicity causes liver dysfunction. ஸோ அதனால் என்ன பேராமீட்டர் பார்க்கணுன்னா லிவர் ஃபங்க்ஷனை பார்க்கணும். ஓகேவா? ஸோ acetaminophenோட ஆன்டிடோட் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் இஸ் கேரக்டரைஸ்ட் பை. ஓகேவா? மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் எதனால் வருது? இம்பேர்டு செரிப்ரல் சர்க்குலேஷன், ப்ராக்ரஸிவ் டீமைலினேஷன் இன் சிஎன்எஸ் காசஸ் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ். ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி.
Then proton pump in stomach is an example of primary active transport. ஓகேவா, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா என்ன? எனர்ஜி லாஸ் ஆகி ஆர் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிறதுனால நடக்கிற டிரான்ஸ்போர்ட் பேர் தான் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஸோ ப்ரோட்டான் பம்ப் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பிரைமரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். தென் வேர் தேர் இஸ் எ பாசிபிலிட்டி ஆஃப் லாக்டு ட்வின் பீயிங் பார்ன், எப்போ வந்துட்டு லாக்டு ட்வின் பிறக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம்? ஃபர்ஸ்ட் cephalic, செகண்ட் breech, fraternal twins, first breech, second cephalic, then dichorionic, diamniotic twins. Okay, first breech and second cephalic child இருந்தா locked twins பிறக்கிறதுக்கான probabilities அதிகம். The dimension of health concerned with proper biological function is known as physical dimension of health. Remission means, remission என்னன்னா disease இருக்கும் ஆனா பேஷண்ட்டுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது, டிசீஸோட சிம்டம்ஸ் எதுவும் இருக்காது. அது பேர் தான் ரெமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தேர்ட் ஃபேஸ் ஆஃப் பாடி அடாப்டேஷன் டு ஸ்ட்ரெஸ் இஸ், பாடி அடாப்டேஷன் கேஸ் ப்ரோட்டோகால்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் 3 ஃபேஸ் ஒன்று. ஃபர்ஸ்ட் இஸ் அலாம், செகண்ட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தேர்ட் இஸ் எக்ஸாஷன். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, எக்ஸாஷன். Immovable joint is known as synarthrodosis. ஓகேவா, amphiarthrodosis na partially movement, diarthrodosis na always movement. So synarthrodosis joint is known as immovable joints. Advantage of using 3-part diagnosis in PES problem, PES format is. ஓகேவா, ஃபர்ஸ்ட் அதுக்கு நமக்கு முதல்ல PES னா என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். PES ஒன்றும் இல்லை. P stands for problem, E stands for etiology and S stands for solution. ஓகேவா, ப்ராப்ளம், ஈட்டியாலஜி அண்ட் சயின்ஸ். ஓகேவா, ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கான காஸ் என்ன, அதுக்கான சைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் PES ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ எதனால் இருக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், யாருக்காவது ஒரு வெயிட் லாஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ எதனால் இருக்கலாம்? ஈட்டியாலஜி ஃபஸ்ட்டு தே வில் சி, எது இன்டேக் கம்மியாக இருக்கா. ஓகேவா, இன்டேக் கம்மியாக இருந்தால் எவ்வளோ இன்டேக் கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கு ரிலேட்டடான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்ன இருக்குது, லைக் வெயிட் லாஸ் இருக்கா, இல்லை வெயிட் எவ்வளோ ரிடக்ட் ஆகிருக்கு, 10% ரிடக்ட் ஆகிருக்கா, 20% ரிடக்ட் ஆகிருக்கா, அதை மாதிரி பார்த்தாங்கன்னா அது பேர் தான் PES ஃபார்மட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, இட் இஸ் யூஸ் டு டிக்ரீஸ் த காஸ்ட் ஆஃப் ஹெல்த் கேர். Then air bronchogram in X-ray is seen in RDS, respiratory distress syndrome. Among the following axial bone is, axialனா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், சென்டரில் இருக்கிறது. ஓகேவா, நம்ம பாடியில் சென்டரில் இருக்கிறது பேர் போன்ஸ் பேர் தான் ஆக்சியல் போன்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஹயாட் போன் இஸ் அ ஆக்சியல் போன். Non-opioid analgesic of the below is naproxen. Palpating tragus or auricle causes pain. The problem is, ஓகேவா, பெயின் வந்துட்டு எப்போ ஆரிக்கல்லையோ ட்ராகஸையோ பால்பேட் பண்ணும் போது வந்துச்சுன்னா தட் இஸ் ஆர்டைட்டிஸ் எக்ஸ்டர்னா. தென் ஆன்டீரியர் ஃபாண்டனல் க்ளோசஸ் பை, ஓகே, உங்களுக்கே தெரியும் ஆன்டீரியர் ஃபாண்டனல், போஸ்டீரியர் ஃபாண்டனல் இருக்குது. ஸோ ஆன்டீரியர் ஃபாண்டனல் க்ளோசஸ் பை 1.5 years. ஓகேவா, அதான் 9 to 18 months ஆஃப் ஏஜ். Newborn maturity rating is done using Balat score. ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.